இன்றைய வேத பகுதி கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் வரை. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவினுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். ஒருவன் தான் ஒன்றுமில்லாதிருந்தும் தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணினால் தன்னைத்தானே வஞ்சிக்கிறவனாவான். அவனவன் தன் சுய கிரியையை சோதித்து பார்க்க கடவன். அப்பொழுது மற்றவனை பார்க்கும் போதல்ல, தன்னையே பார்க்கும்போது மேன்மை பாராட்ட அவனுக்கு இடம் உண்டாகும். அவனவன் தன் பாரத்தை சுமப்பானே. மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன். மோசம் போகாதிருங்கள். தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும், விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவோம். இன்றைய நற்செய்தி. விடாமுயற்சி பீட்சா. 12ஆம் வயதில் இப்ராஹிம் மேற்கு ஆப்பிரிக்காவில் இருந்து இத்தாலிக்கு வந்தார். இத்தாலிய மொழி எதுவும் தெரியாமல் திணறலுடன் போராடி புலம்பெயர்ந்தோருக்கு எதிரான போராட்டங்களை எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயம் அவருக்கு ஏற்பட்டது. ஆனால் தன்னுடைய 20களில் இத்தாலியின் ட்ரென்டோவில் பீஸா கடையை திறந்த இந்த கடின உழைப்பாளி இளைஞனை அந்த போராட்டங்கள் எந்த விதத்திலும் பாதிக்கவில்லை. உலகின் முதல் 50 பீஸா வியாபாரங்களில் ஒன்றாக பட்டியலிடப்படுவதற்கு அவரது சிறிய வணிகம் தகுதி பெற்றது. இத்தாலிய தெருக்களில் பசியுள்ள குழந்தைகளுக்கு உணவளிக்க உதவுவது அவரது நம்பிக்கையாக இருந்தது. எனவே அவர் ஒரு நியோபொலிட்டன் பாரம்பரியத்தை விரிவுபடுத்த முயற்சித்தார். அதாவது, பசியில் உள்ளவர்களுக்காக மக்கள் கூடுதல் காப்பியையோ அல்லது பிசாவையோ வாங்கி கொடுக்கலாம் என்னும் வழக்கம். புலம்பெயர்ந்த அகதிகள் அவர்களின் கடந்த கால பாரபட்சங்களில் சிக்கிக்கொண்டு சோர்ந்து போய்விடாதபடிக்கு அவர்களை ஊக்கப்படுத்துவதே அவரின் நோக்கமாயிருந்தது. இத்தகைய விடாமுயற்சி அனைவருக்கும் தொடர்ந்து நன்மை செய்யும்படிக்கு கலாத்தியர்களுக்கு பவுல் போதித்த போதனைகளை நினைவுபடுத்துகிறது. நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். மேலும் பவுல், ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும், விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவோம் என்று வலியுறுத்துகிறார். அநீதிகள் மற்றும் மொழி தடைகளை எதிர்கொண்ட புலம்பெயர்ந்த இப்ராஹிம் நல்லது செய்வதற்கான வாய்ப்பை உருவாக்கினார். உணவு, சகிப்புத்தன்மை மற்றும் புரிதலுக்கு வழிவகுக்கும் பாலமாய் மாறியது. அத்தகைய விடாமுயற்சியால் ஈர்க்கப்பட்டு நாமும் நல்லதை செய்வதற்கான வாய்ப்புகளை தேடலாம். நம்முடைய விடாமுயற்சியுடன் நாம் வேலை செய்யும் போது அதன் மூலம் தேவன் மகிமைப்படுகிறார்.